ஹாய் ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்திலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு 1885லேருந்து 1947 வரைக்கும். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2 வீடியோஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாருங்க. இப்போ லெசனுக்குள்ள போகலாம். கட்சியை பற்றி பார்க்கலாம். 1923 to 26 ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் தேச தலைவர்கள் விடுதலை செய்யப்படலை. இந்திய விடுதலை போராட்டம் தேக்க நிலையில் இருந்த போது சுயராஜ்ய கட்சியினர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஒத்துழையாமை இயக்கத்தை தோங்குறதுன்னு முடிவு பண்றாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரி, ராமசாமி ஐயங்கார் இவங்களாமே வந்துட்டு சுயராஜ்ய கட்சியில சேர்ந்து சட்டமன்ற நுழைவை ஆதரிக்கிறாங்க. அடுத்துதான் 1923 நவம்பர் 13 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில இருந்து சுயராஜ்ய கட்சியினர்ல யாருன்னா சத்தியமூர்த்தி, ரங்கசாமி ஐயங்கார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார், சீனிவாச ஐயங்கார் இவங்களாமே தேர்ந்தெடுக்கப்பட்டதுல குறிப்பிடத்தகுந்தவங்க. சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வந்து 41 இடங்களை பெற்றா கூட அமைச்சரவையை அமைக்க மறுத்துட்டாங்க. 41 இடங்களை வின் பண்ணா கூட அமைச்சரவை அமைக்க மறுத்துட்டாங்க. அதனால டாக்டர் பி சுப்ராயன் தலைமையில வந்துட்டு சுயேட்சை ஆதரவு அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டுச்சு. சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் எதிர்கட்சிகளா செயல்பட வேண்டியதாயிற்று. இரட்டை ஆட்சியை தோற்கடிக்கும் நோக்கத்தோடு சுயராஜ்ய கட்சி வந்து நீதி கட்சியோட சேர்ந்து சுயேட்சை அமைச்சரவையை கவிழ்க்கும் முயற்சியில ஈடுபட்டுச்சு. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினரால் இரட்டை ஆட்சியின் தீமைகளை எடுத்துக்காட்ட முடிந்ததே ஒழிய அதை வந்து செயலிழக்க செய்ய முடியல. இரட்டை ஆட்சியரின் முரண்பாடுகளுக்குள் இந்திய சுயராஜ்ய கட்சியினர் புயலில் சிக்கிய படகென திசை தப்பி தமிழ்நாடு அரசியலிருந்து மறைஞ்சே போயிட்டாங்க. அடுத்ததான் நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் 1857 பெருங்கிளர்ச்சி நடைபெற்றது இல்லையா, அதை ஒடுக்குறதுல தனி தீவிரம் காட்டினவர். அவருடைய சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சென்னையின் பிரதான பகுதிகளை வந்துட்டு அவரோட சிலை வந்து வச்சிருந்தாங்க. விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக நெல்லை சோமயாஜுலு தலைமையில வந்துட்டு சத்தியாகிரக குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இதுல வந்து மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசினி அம்மாள், சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு இவங்களாமே வந்துட்டு அந்த சத்தியாகிரக போராட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க. யாருன்னா சோமயாஜுலு தலைமை, அப்புறம் மதுரை சீனிவாச ஐயங்கார், அவரோட மனைவி பத்மாசினி அம்மாள், சிதம்பர பாரதி, பி வரதராஜுலு இவங்களாமே அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. 1927 ஆகஸ்ட் 11 தொடங்கிய அந்த போராட்டத்துக்கு சுப்ராயலு நாயுடுவும் முகமது சாலியா ராவுத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலையை உடைத்து சேதப்படுத்துறாங்க. அவங்க கை செய்யப்பட்ட 6 மாசம் கடுங்காவல் தண்டனை பெற்றனர். ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்ட நீல் சிலை சத்தியாகிரகம் டிசம்பர் வரை தொடர்ந்தது. ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 11 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்குமே வந்துட்டு இவங்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள் சென்னைக்கு வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அடுத்ததா சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாத முதலியார், பன்ருட்டி எஸ்.ஏ. தேவநாயக ஐயா ஆகியோர் முறையே தளபதிகளாக இருந்து நீல் சிலை சத்தியாகிரகத்தை நடத்தி கைதாகி கடும் தண்டனை பெற்றாங்க. நாகபுரியில நடைபெற்ற தேசிய கொடி போரு, பத்தோலில நடைபெற்ற வரிகுடா இயக்கம், கேரளால நடந்த வைக்கம் சத்தியாகிரகம் இதுக்கெல்லாம் வந்துட்டு இணையானதா வந்துட்டு இந்த சென்னையில நடைபெற்ற நீல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் புகழாரம் சுட்டுறாங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம். இந்த நீல் சத்தியாகிரகம் நடந்தது இல்லைங்களா, இதை வந்துட்டு எதோட கம்பேர் பண்றாங்கன்னா நாகபுரியில் நடைபெற்ற தேசிய கொடி போரு, பர்தோலில் நடந்த வரிகுடா இயக்கம், கேரளா நடந்த வைக்கம் சத்தியாகிரகம் இதுக்கெல்லாமே இணையா இருந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா மாப்போ சிவஞானம். அடுத்ததா சைமன் குழு புறக்கணிப்பு 1927 to 29. 1928 பிப்ரவரி 3 சைமன் குழு வந்துட்டு பம்பாயில வந்து இறங்குறாங்க. அதை எதிர்த்து இந்தியா எங்கிலும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை கலைக்கிறதுக்காக வந்துட்டு போலீசார் வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்ததுல 3 பேர் இறந்து போறாங்க. பிரகாசம், முத்துரங்க முதலியாரு, பக்தவச்சலம் இவங்களாமே கூட தடியடிக்கு ஆளானாங்க.
திருவல்லிக்கேணி ஜார்ஜ் டவுன்ல நிலைமையை சமாளிக்க ராணுவம் அழைக்கப்பட்டது. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கம் வந்துட்டு எழுந்தது. அந்த குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டுச்சு. கண்டன ஊர்வலங்களும் கடற்கரை கூட்டமும் நடைபெற்றன. சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து அவரது அமைச்சரவையிலிருந்து ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் வந்துட்டு பதவியே விலகுறாங்க. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது 1930 பிப்ரவரி 29 தீவிரமா புறக்கணிக்கப்பட்டது. சைமன் குழுவோட வருகையால தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் ஆட்சியோட மீது இருந்த அதிருப்தியும் வெறுப்புணர்ச்சியும் அதிகரிக்கவே செய்தன. அடுத்ததான் பூரண சுதந்திர சபதம். 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துல தான் முதலா பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. 1927 சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் தான். அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துல மக்கள் பூரண சுதந்திர பிரச்சாரத்துல ஈடுபடணும்னு 1929 இறுதிக்குள்ள வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படலைன்னா காங்கிரஸ் வந்துட்டு பூரண சுதந்திரம் கோரி போராடணும்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு ராஜகோபாலாச்சாரி மீண்டும் அரசியல்ல தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சாரு. தொடங்கப்படவிருந்த போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்த அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. 1930 ஜனவரி 26ஆம் தேதி தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட போது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஊர்தோறும் அந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் ராஜகோபாலாச்சாரி வந்து பத்திரிகையில வந்துட்டு வேண்டுகோள் விடுக்கிறாரு. மதுரையிலேருந்து அவரும் அவரது பரம பக்தருமான வைத்தியநாத ஐயரும் வந்துட்டு அந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொள்றாங்க. சென்னையில தேசிய கொடி ஏற்றப்படுது. மாலையில திருவல்லிக்கேணியில வந்துட்டு திலகர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி தயாரித்த பூரண சுதந்திர சபதத்தை வந்துட்டு கூட்டத்தலைவர் வரி வரியாக வாசிக்க குழுமியிருந்த 60,000க்கும் மேற்பட்டோர் அந்த வாசகங்களை திரும்ப சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அடுத்துதான் உப்பு சத்தியாகிரகம் 1930. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கான தளபதியாக காங்கிரஸ் மேலிடத்தால் நியமிக்கப்பட்டாரு. காங்கிரஸ் தலைமையகத்தை சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றி அதை சட்ட மறுப்பு இயக்க மையமாக கொண்டிருந்தார் அவரு. ராஜகோபாலாச்சாரி மதுரைக்கு போயிட்டு அங்கிருந்த மாவட்ட கமிட்டி தலைவரான NMR சுப்பராமன் NMR சுப்பிரமணியம் வக்கீல் வைத்தியநாத ஐயரையும் சந்திச்சு பேசி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பத்தி பேசி முடிவு பண்றாரு. அடுத்ததான் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் ஒன்றாக சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 அன்னைக்கு ராஜாஜி சுப்பராமன் மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 சத்தியாகிரகிகள் ஆக மொத்தம் 100 பேர்னா ராஜாஜி சுப்பிரமணியம் சேர்த்து 100 பேரு, 98 பேர்னா அவங்க 2 பேர் தலைமையில 98 சத்தியாகிரகிகள் வந்துட்டு அதிகாலை 5 மணிக்கு வந்துட்டு டாக்டர் TSS ராஜனோட பொண்ணு ராஜகோபாலாச்சாரியோட நெற்றியில திலகமிட்டு வழி அனுப்ப தேசிய கொடி பிடித்தோர் முன் செல்ல சத்தியாகிரகிகள் வரிசைக்கு இருவரா அணிவகுத்து போறாங்க. வழிநெடுகிலும் பாரதியாரோட அச்சமில்லை பாடலை வந்து பாடிக்கிட்டே போறாங்க. அந்த யாத்திரைக்குனே நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடலை வந்து புனிஞ்சு தந்திருந்தாரு. சத்தியாகிரகிகள் அனைவரும் அந்த பாடலை பாடிட்டு போறாங்க. அடுத்ததா தஞ்சை மாவட்ட கலெக்டரா இருந்த AJ ராரன் சத்தியாகிரக படையினரை வரவேற்பதோ உபசரிப்பதோ விருந்தளிப்பதோ வேறு எந்த வகையிலையும் உதவி புரிஞ்சா கடுமையான தண்டனைக்குரிய குற்றமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை மாவட்டம் முழுவதிலும் அறிவிச்சிருந்தாரு. இருப்பினும் போராட்ட வீரர்கள் கிராமமா சென்ற போது மக்கள் தடை உத்தரவை உதாசீனப்படுத்திட்டு மங்கள தோரணங்கள் கட்டி வேட்டுகள் வெடித்து உற்சாகமா வரவேற்றாங்க. பெண்கள் பூரண கும்பம் எடுத்தனர், திருஷ்டி கழிச்சாங்க, குளிர்பானங்களும் பண்டங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. பல ஊர்ல வீரர்களுக்கு வந்துட்டு விருந்துகள் அளிக்கப்பட்டுச்சு. ராஜகோபாலாச்சாரி, அண்ணாமலை பிள்ளை, வேதநாகையா, வைத்தியநாத ஐயர், எழுத்தாளர் வாரா இவங்களாமே வழிக்கூட்டங்கள்ல பேசினாங்க. போலீசாரோட அடக்குமுறைகளையும் அரசாங்க விசுவாசிகளின் விஷம செயல்களை மீறி யாத்திரை வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் யாத்திரைக்கு அப்புறம் 1930 ஏப்ரல் 28 சத்தியாகிரகிகள் வேதாரண்யத்தை அடைஞ்சாங்க. அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்த்தொலி எழுப்பி வரவேற்றனர். மறுநாள் முழுவதும் சத்தியாகிரகிகள் அங்க வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அடுத்து பிரார்த்தனை பண்றாங்க.
ஏப்ரல் 30ஆம் தேதி ராஜகோபாலாச்சாரி வந்து 16 சத்தியாகிரகிகளோட அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பளத்தை அடைந்து சட்டத்தை மீறி உப்பல்றாங்க. ராஜகோபாலாச்சாரி மட்டும் கைது செய்யப்பட்டார். அவருக்கு பின் சந்தானம், மட்டப்பாறை வெங்கடராம ஐயர், சுப்பிரமணிய ஐயர், ஜி ராமச்சந்திரன் இவங்களாமே உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கி சட்டத்தை மீறி சிறை செல்றாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் நடந்தது. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகிகள் புறப்பட்ட அன்றே ஏப்ரல் 13 ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில வந்துட்டு சென்னையில வந்துட்டு உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுது. டாக்டர் நடராஜன், ஸ்ரீபாத சங்கர், ஆக்கூர் அனந்தாச்சாரி, ஜமதகனி, செல்வி துர்காபாய் இவங்களாமே வந்துட்டு அவருக்கு துணையா இருந்தாங்க. அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு உப்பு சட்டத்தை மீறி அபராதம் விதிக்கப்பட்ட பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அதே மாதிரி வந்துட்டு சென்னை உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டவங்க யாருன்னா இந்த செல்வி துர்காபாய் குறிப்பிடத்தகுந்தவங்க. பிரகாசம் தலைமையில சென்ற போராட்ட வீரர்கள் அதிகாலை 7 மணிக்கு திலகர் கட்டடத்தை அடைஞ்சு அடுப்புகள் அமைச்சு சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சினாங்க. காய்ச்சிய உப்பை விநியோகித்தனர். நாள்தோறும் அப்போராட்டம் நடைபெற்றது. பிரகாசம், நாகேஸ்வரராவ் பந்துலு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தலைக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஏப்ரல் 22 அபராதம் கட்ட மறுத்ததுனால அவங்களோட கார்கள் ஜப்தி செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டன. அடுத்ததா டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில உயர்நீதிமன்ற வழியாக கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருந்த 300 பேர் வந்து சத்தியாகிரக படையினரை போலீஸ் குதிரைப்படையினர் அடித்து உதைத்து கலைத்தனர். அடுத்ததா டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில உயர்நீதிமன்ற வழியாக கடற்கரை நோக்கி போய் கொண்டிருந்த சுமார் 300 பேர் கொண்ட சத்தியாகிரக படையினரை வந்துட்டு போலீஸ் குதிரைப்படையினர் வந்து அடிச்சு உதைச்சு கலைக்கிறாங்க. சென்னை அருகே இருந்த சோழிங்கபுரத்துல வந்துட்டு சங்கர ஐயரும் முனுசாமி முதலியாரும் உப்பு சத்தியாகிரகம் செய்து தண்டனை பெற்றனர். வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம் மட்டுமின்றி மதுரை, தூத்துக்குடி, கடலூர், ஈரோடு, நெல்லை, திருச்சி போன்ற நகரங்களிலும் கூட உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் சிறை தண்டனை பெற்றனர். இதனால் தமிழ்நாட்டில் பரபரப்பும் விழிப்புணர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. அடுத்ததான் அரசாங்கத்தின் அடக்குமுறை. 1930 மே 5ஆம் தேதி காந்தி கைது செய்யப்பட்டு எரவடா சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து தேசம் முழுவதிலும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. 1930 மே 5 சென்னை நகரிலும் தமிழ்நாட்டின் பிற நகரங்களிலும் கடையடைப்பும் வேலைநிறுத்தமும் நடைபெற்றன. சென்னை கடற்கரையில் 4 மேடைகள் போட்டு கண்டன சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான திருமதி முத்துலட்சுமி ரெட்டி வந்துட்டு காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தன்னோட பதவியவே உதறி தள்ளினாரு. அடுத்ததான் மதுரை பாஸ்கர தாஸ் வந்துட்டு இயற்றிய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற நாடக பாடல் கே.பி. சுந்தரம்மாவால் பாடப்பட்டது. அப்பாடலின் இசைத்தட்டு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. அடுத்ததான் சட்ட மறுப்பு போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டதை அடுத்து அரசாங்கத்தின் அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. சென்னை சைனா பஜாரில் இருந்த அந்நிய துணிக்கடைகளுக்கு முன் மறியல் செய்த சத்தியாகிரகிகள் வந்து அத்துமீறி தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களுக்கும் ஊர்வலங்களும் வந்துட்டு பலாத்காரமா வந்துட்டு கலைக்கப்பட்டுச்சு. பல்வேறு நகர மன்றங்களிலும் நகர ஜில்லா போர்டுகளிலும் பஞ்சாயத்துகளிலும் கூட அடக்குமுறையை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்ட விரோத பேச்சுக்காக வந்துட்டு ராஜகோபாலாச்சாரி வந்து கைது செய்யப்பட்டார். சத்தியமூர்த்தி, கே. பாஷ்யம் ஐயங்கார், வி.ஏ. சுந்தரம் இவங்கெல்லாம் கூட சிறை தண்டனை பெற்றாங்க. மதுரை கல்லூரி மாணவர் விடுதியில போலீசார் வந்து புகுந்து தடியடி பிரயோகம் பண்றாங்க. கோவை நகர்ல டவுன்ஹால் திடலில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் பொதுக்கூட்டம் போலீஸ்காரால் பலாத்காரமாக கலைக்கப்பட்டுச்சு. அடுத்து வந்துட்டு வால்பாறையில எஸ்.ஆர். வரதராஜுலு நாயுடு, எஸ். ராமசாமி ஐயர் இவங்களாமே போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் பேசவிருந்த பொதுக்கூட்டம் வந்து தடை செய்யப்பட்டுச்சு. கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணவங்க வந்து போலீசாரால தாக்கப்பட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டு காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற போது காந்தி இர்வின் ஒப்பந்தம் மீறப்பட்டு அரசாங்கம் வந்து சட்ட மறுப்பு போராட்டம் செஞ்ச வீரர்களை வந்துட்டு பழி வாங்க தொடங்கியது. தமிழ்நாட்டில் சிறைக்குள் இருந்த விசாரணை கைதிகள் தடியடிக்கும் கசையடிக்கும் உள்ளானாங்க. கள்ளுக்கடை, அந்நிய துணிக்கடை மறியல் தடை செய்யப்பட்டுச்சு. பொய் குற்றங்கள் சாட்டப்பட்டு காங்கிரஸ்காரர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. சுய தேவைக்கு ஒப்படைப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அடுத்ததா லண்டன்ல இருந்து திரும்பிய காந்தி வந்துட்டு மீண்டும் சட்டப்பதிப்பு இயக்கத்தை வந்து தூங்கியதால கைது செய்யப்பட்டாரு. 1932 ஜனவரி 4ஆம் தேதி காந்தி கைதான செய்தியை கேட்டு அதிர்ச்சியுற்ற திண்டுக்கல் வெள்ளைசாமி பிள்ளை உயிர் நீத்தார். சென்னையில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
காங்கிரஸ் காரிய கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கப்படலாச்சு. அவற்றின் அலுவலகங்கள் மூடப்பட்டன. தமிழ்நாடு முழுவதிலும் காங்கிரஸ் கொடிகளை இறக்கிவிட்டு அவற்றுக்கு பதில் பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை வந்துட்டு ஏத்துறாங்க போலீசார். காந்தி கைது செய்யப்பட்டதுலேருந்து தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கம் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை விட தீவிரமாக நடைபெற்றது. சிறைச்சாலைகள் நிரம்பி வழிந்தன. 1932 ஜனவரி 26ஆம் தேதி சுவராஜ்ய தின கொண்டாட்டத்தின் போதும் பலர் கைது செய்யப்பட்டாங்க. திருப்பூர்ல தடை உத்தரவை மீறி PS சுந்தரம் தலைமையில வந்துட்டு சென்ற ஊர்வலத்தை போலீஸ்கார் வந்து முகமதுவின் தலைமையில் போலீசார் மூர்க்கமாக தாக்கினர். அந்த தாக்குதலின் போதுதான் திருப்பூர் குமாரசாமியோட மண்டை வந்து நொறுக்கப்பட்டது. கொடியை பிடித்தவரே உயிர் விட்டார் திருப்பூர் கொடிகாத்த குமரன். கோவை மாவட்டத்தில் கணக்கற்ற காங்கிரஸ் பிரமுகர்களோட வீடுகள் சோதனையிடப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டனர். கோவை CA ஐயர் முத்துவும் அடுத்தது அவருடைய மனைவி கோவிந்தம்மாளும் வந்து சட்டத்தை மீறியமைக்காக கடுங்காவல் தண்டனை பெற்றனர். அதோடு அதே மாதிரி ஈரோடு MA ஈஸ்வரனும் கூகலூர் KK சுப்பண்ணா கவுண்டருமே தண்டிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்திலும் பலர் சட்ட மீறல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டனர். விருதுநகர்ல வந்துட்டு காமராஜர் ஜாமீன் கட்ட மறுத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றாரு. பல மாவட்டங்களும் சட்ட மீறல் குற்றத்துக்காக பலர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவுடனே தீசு அவினாசிலிங்கம் 3 அரிஜன மாணவர்களுக்காக அவரது கோவை பங்களாவில் ஒரு பள்ளியை தொடங்கினாரு. அதுவே பின்னர் இப்ப பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயமா விரிவடைஞ்சிருக்குது. அடுத்ததா தேர்தலில் வெற்றி வகை 1937. 1934 பிப்ரவரி 6ஆம் தேதி சிறையிலிருந்து விடுதலையான ராஜாஜி தன்னோட நிலை வந்துட்டு அடியோடு மாற்றிக்கிட்டு மத்திய மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. தேர்தல்களுக்கான பிரச்சார ஏற்பாடுகளையும் அவரே கவனிச்சாரு. 1937 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநிலத்துக்குரிய 16 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வந்து 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. அதில் யார் யாரெல்லாம்னா சத்யமூர்த்தி, TS அவினாசிலிங்கம், PS குமாரசாமி ராஜா, CN முத்துரங்க முதலியார், TSS ராஜன், சாமுவேல் ஆரோசு, அனந்தசயனம் ஐயங்காரு, VV கிரி, நாகேஸ்வரராவு, பேராசிரியர் NG ரங்கா, சாமி வெங்கடாச்சலம் செட்டியார் இவங்களாமே வெற்றி வாகை சூடிய காங்கிரஸ்காரர்கள். இவர்களன்றி முஸ்லிமுக்குன்னு தென் சென்னை பகுதியில் முர்த்துசா சாஹேப் பகதூர் காங்கிரஸ் ஆதரவோடு வெற்றி பெற்றாரு. அதே போன்று 1937 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த இடங்கள் 214 இடங்கள்ல 159 இடங்களை வந்து காங்கிரஸ் கைப்பற்றது. இந்த தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசின் அடக்குமுறையை மீறி அரும்பாடுபட்டாரு. பட்டதாரிகள் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜகோபாலாச்சாரி தலைமையில வந்துட்டு முதலாக வந்துட்டு காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டுச்சு. அடுத்ததான் ராஜாஜியோட அமைச்சரவை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நீதி கட்சியோட 17 ஆண்டுகால இரட்டை ஆட்சிக்கு பின் சென்னை ராஜதானியில காங்கிரஸ் ராஜாஜியோட தலைமையில ஆட்சி அமைக்குது. மாநில சுயாட்சி திட்டத்தின் கீழ் ராஜாஜி கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டமும் ஆலய பிரவேச சட்டமும் செயற்கரிய செயல்கள். எனினும் மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட இழப்பை சரி கட்டுறதுக்காக புகுத்தப்பட்ட விற்பனை வரி மக்களின் குறிப்பாக வியாபாரிகளோட வெறுப்பையும் எதிர்ப்பையும் தேடித்தந்தது. மாறாக ராஜாஜி ஆட்சியின் இந்தி கொள்கை சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது போல் ஆயிற்று. தமிழகத்தின் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரோட கரம் வந்து ஓங்கிடுச்சு. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற குரல் எழுப்பப்பட்டுச்சு. 1938 செப்டம்பர் 11 பெரியார் இந்திய எதிர்ப்பு காரணமாக கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டாரு. 1938 டிசம்பர் 6 ராஜாஜி கொண்டு வந்த மற்றொரு சட்டம் பொற்கொள்ளர்களை கிளர்ந்தெழ செய்தது. 1939ஆம் ஆண்டுல 2ஆம் உலகப் போர் தொடங்கியதால் காங்கிரஸ் மாநில அமைச்சரவையை பதவி விலக தீர்மானித்தது. இதன்படி ராஜாஜியோட மாநில சுயாட்சி முடிவுக்கு வருது. இது தவறான முடிவு என்றும் இந்த முடிவால பிரிட்டிஷார் மாநிலங்கள் நிர்வாகத்துக்கு நேரடி பொறுப்பேற்று போருக்கான முயற்சியை முடுக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றது யாருன்னா K. ராஜையன். அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 13 வார்தால கூடின காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் பலர் கைதானாங்க.
டாக்டர் TSS ராஜன் தான் தமிழ்நாட்டில் முதல் சத்தியாகிரகியா சிறைக்கு போனவர். தமிழ்நாடு காங்கிரஸ் சர்வாதியாக பொறுப்பேற்றது. அடுத்தது யாருன்னா காமராஜர். தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரகிகளின் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேச சென்ற போது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாரு. தஞ்சை, செங்கற்பட்டு, கோவை ஆகிய மாவட்டங்களில் பெரிய நிலச்சுவாழ்ந்தார்களும் வணிகர்களும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போனாங்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, டி. பிரகாசம், டாக்டர் பி. சுப்பராயன், முனுசாமி பிள்ளை, VI. முனுசாமி பிள்ளை, S. ராமநாதன், பி. கோபாலரெட்டி, VV. கிரி, M. பக்தவச்சலம், NS. வரதாச்சாரி, TS. அவினாசிலிங்கம் செட்டியார், PS. குமாரசாமி ராஜா, நாடிமுத்து பிள்ளை, நாச்சியப்ப கவுண்டர், K. வெங்கடசாமி நாயுடு, பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழ் பேராசிரியர் மறை திருநாவுக்கரசு, திருமதி நீலாவதி ராமசுப்பிரமணியம், மாப்போ சிவஞானம், தினமணியோட ஆசிரியர் TS. சொக்கலிங்கம் பிள்ளை, ஆனந்த விகடன் ஆசிரியர் ராகிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை புகுந்த செம்மல்கள். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்கள்ல ஈடுபட்டவர்களை விட இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துல அதிக அளவு ஆர்வத்துடனும் காங்கிரஸ்காரர்கள் ஈடுபட்டாங்க. கலந்துக்கிட்டு சிறை தண்டனை பெற்றாங்க. தமிழ்நாட்டில் தேச விடுதலை போராட்ட சுடர் விளக்கு தொடர்ந்து எரிந்துகிட்டே தான் இருந்தது. அடுத்ததான் புரட்சி தீவிரவாதம். காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு 1935 இந்திய அரசியல் சட்டப்படி ஆட்சி பொறுப்பேற்றது தீவிரவாத தேசியவாதிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது. இரண்டாம் உலக போர் துவங்கி பின் காங்கிரஸ் பதவி விலகியதால் ஏற்பட்ட அரசியல் சூனியத்தை புரட்சி தீவிரவாதிகள் நிரப்புறாங்க. தமிழ்நாட்டில் புரட்சி பாடல்கள் புனையப்பட்டு பொதுக்கூட்டங்களில் பாடப்பட்டன. குறிப்பாக பகத்சிங்கோட தீரம், தியாகம் பற்றிய பாடல்கள் மக்களிடையே புதிய தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அடுத்த தொழிலாளர் வர்க்க பாதை அப்படிங்கிற நூல் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை என்றும் புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்க கூடாது அப்படின்னும் அரசாங்க நிறுவனங்களை அழிக்கணும் அதுக்கப்புறமா போலீஸ் மற்றும் இராணுவ நிலையங்களை தாக்கணும், ஆயுத புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதில் தொழிலாளர் வர்க்க பாதை நூல்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை, புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்க கூடாது, அரசாங்க நிறுவனங்களை அழிக்கணும், போலீஸ் மற்றும் இராணுவ நிலையங்களை தாக்கணும், ஆயுத புரட்சி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுது. அடுத்ததா சிவகாமிநாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய சுதந்திர முரசு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை ஏ. முத்தையா நாடார் மதுரையில வெளியிடுறாரு. ஸோ சுதந்திர முரசு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை எழுதினது யாருன்னா சிவகாமிநாதன். இதை மதுரையில வெளியிட்டது யாருன்னா ஏ. முத்தையா நாடார். அடுத்ததா சிவகாசி புரட்சி தீவிர தாக்குதலோட குவிமையமா இருந்தது. துரைசாமி நாடார், தனமூர்த்தி நாடார், கணபதி நாடார் இவங்களாமே தலைமறைவா இருந்து புரட்சி இயக்கத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. புரட்சி தீவிரவாத பிரசுரங்களை வெளியிட்டனர். ஒரு பிரசுரம் பிரிட்டனுக்கு சமாதி கட்ட வேண்டும் என்ற துணிச்சல் மிக்க இளைஞர்களை கேட்டுக்கொண்டது. அதாவது புரட்சி தீவிரவாத பிரசுரங்களை நிறைய வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரசுரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிட்டனுக்கு சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லி துணிச்சல் மிக்க இளைஞர்களை கேட்டுக்குச்சு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூடியிருந்த மதுரை திருமல நாயக்கர் மஹால்ல வெடிகுண்டு வைக்கப்பட்டது 1937 மே 12. சென்னை பெரம்பூரில் இருந்த வீட்டை சோதனையிட்டு மோகன் குமாரமங்கலம், சுப்பிரமணிய சர்மா, ஹனுமந்தராவு, பொன்சிப்ப நம்பியார் ஆகியோர் தலைமறைவு தலைவர்களை கைது பண்றாங்க. பாசிச புத்தகங்களும் பிரசுரங்களும் கைப்பற்றப்பட்டன 1941 மார்ச் மந்த்ல. அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டி உடுமலைப்பேட்டையில நரசிம்ம நாயக்கரையும் அவர் சகாக்களையும் கோவையில் கைது செய்தது. 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்து பெல்லாரி சிறையில அடைக்கிறாங்க. அடுத்ததா சிறை கொடுமை தாங்க முடியாமல் நரசிம்ம நாயக்கர் உயிரிழந்துறாரு. அடுத்ததா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. 1942 ஆகஸ்ட் 7, 8 தான் பம்பாயில கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த நாள் காந்தி கைது செய்யப்பட்டாரு. பம்பாய் கூட்டத்துல கலந்துக்கிட்டு திரும்பி வந்த தமிழ்நாட்டு பிரதிநிதியான காமராஜர், வேலூர் VM உபயத்துல்லா, திருவண்ணாமலை N அண்ணாமலை பிள்ளை, CN முத்துரங்க முதலியார், M பக்தவச்சலம், S சத்தியமூர்த்தி இவங்களாமே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. மதுரை அருகே மாப்போ சிவஞானம் கைது செய்யப்படுறாரு. காங்கிரஸ்
காங்கிரஸ் மீது அரசாங்கம் நடத்திய திடீர் தாக்குதலால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தலைவர்கள் போராட்ட திட்டம் எதுவும் அறிவிக்காத நிலையில் மக்கள் மனம் போன போக்குல செயல்படுறாங்க. ஆகஸ்ட் போராட்டம் துவங்கியது. காந்தி கைது செய்யப்பட்ட செய்தி எட்டியவுடன் சென்னையில வந்துட்டு பூரண ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்டுச்சு. கடைகள் அடைக்கப்பட்டுச்சு. தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. கல்விக்கூடங்கள் காலியாக கிடந்தன. தொழிலாளர் ஆர்ப்பாட்டத்தை அடக்க போலீசார் சுட்டதுல 9 பேர் உயிரிழக்கிறாங்க. ஐரோப்பியர் நடத்திய கடைகள் மீது கற்கள் வீசப்பட்டன. நகரின் பல பகுதிகளிலும் நடைபெற்ற தடியடி பிரயோகத்துல பலர் காயமடைகிறாங்க. சென்னை, செங்கற்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள்ல நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்படுறாங்க. அடுத்ததா தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கழகக்காரர்கள் பல குழுக்களாக பிரிந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. சீர்காழியில் உள்ள உப்பாநாற்று பாலத்தை வெடி வைத்து தகர்க்க முயற்சிக்கிறாங்க. இது சம்பந்தமா தினமணி துணை ஆசிரியர் எம். ராமரத்னம், டி.வி. கணேசன், தொழிலதிபர் சுப்ராயன், சேஷு ஐயர் இவங்க மேலெல்லாம் சதி வழக்கு தொடரப்படுது. பல்வேறு நாச வேலைகளுக்கு காரணமாக இருந்ததா குற்றம் சாட்டப்பட்டு ராஜவேலு உட்பட பலர் கைது செய்யப்படுறாங்க. அடுத்த கோயம்புத்தூர்லயும் சிங்காநல்லூர்லயும் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் நடத்துறாங்க. போலீசார் குறுக்கிட்டு ஊர்வலத்தை கலைக்க முயன்ற போது கலவரம் ஏற்படுது. கோவை ராணுவ விமானத்தளம் தாக்கப்பட்டு முழுவதுமாக எரிக்கப்பட்டது. கோவைக்கு அருகிலுள்ள சூலூர் ராணுவ விமானத்தளமும் கடுமையா தாக்கப்படுது. சுமார் 200 ராணுவ டாங்குகள் நாசமாக்கப்படுது. அக்கிளர்ச்சியின் போது ராணுவத்தினர் சுட்டதுல 30 பேர் இறந்து போயிட்டாங்க. சூலூருக்கு அருகாமையில் இருந்த கிராமத்திலிருந்து ஆண்கள் கைது செய்யப்பட்டு ஒரு சில இடத்துல ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டனர். அடுத்த மதுரை மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்யப்பட்டது. பல இடங்கள்ல போலீசாருக்கும் இளைஞர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டுச்சு. மதுரையிலையும் பசுமலையில தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்றாங்க. மதுரையில் தடையை மீறி பேசியதற்காக ஏ. வைத்தியநாத ஐயர், ரே. சிதம்பர பாரதி, கே. ராஜாராம் நாயுடு போன்ற பல பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்த ஜான்சிராணி பூங்கால தடையை மீறி கூடிய பொதுமக்களுக்கும் போலீசாருக்கு இடையே பல மணி நேர போராட்டம் நடைபெற்றது. துப்பாக்கி சூட்டுல 6 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமுற்றனர். மதுரை வீதிகள்ல போலீஸ் வாகனங்கள் நடமாட முடியாதபடி போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. அஞ்சலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. அரசாங்க அலுவலகங்கள் செயலிழந்தன. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத நாயர் மீது திராவகம் வீசப்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே மதுரை மாநகர்ல ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்துல வன்முறை நிகழ்ச்சிகள் பரவலாக நடைபெற்றன. செட்டிநாட்டு இளைஞர்களும் ஆகஸ்ட் கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். திருவேகம்புத்தூர் சாலையில் பாலங்கள் உடைக்கப்பட்டு சாலையோரங்களில் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. திருவாடனையில பஸ்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. துப்பாக்கி சூட்டில் தர்மராஜன் என்பவர் உயிரிழந்தார். பலர் காயமுற்றனர். கட்டுக்கடங்காத மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள் புகுந்து தாஸ்தாவேஜ்களை கொளுத்தி கட்டடத்துக்கு தீ வைக்கிறாங்க. அப்போது நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உட்பட 6 பேர் இறந்து போயிட்டாங்க. ரிசர்வ் போலீஸ் படையொன்று சார்ஜான்ட் வாலட் அப்படிங்கிற ஒரு தலைமையில வீடு வீடா புகுந்து மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் காட்டி கொடுக்க மறுத்த தாய்மார்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர். செல்லத்துறை தலைமையில் ஒரு கூட்டம் திருவாடனை சப்ஜெயில உடைச்சு காவல்ல இருந்த சின்ன அண்ணாமலையும் டி.என். ராமநாதன் அப்புறம் பிறரையும் விடுவிக்கிறாங்க. ராஜபாளையத்துல தேசிய இளைஞர் அணியினர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்துறாங்க. பி.எஸ். வசந்தன், எஸ்.ஆர். தனுஷ்கோடி ராஜா, அனுஜம், திருப்பூர் பி.எஸ். சுந்தரம், அக்னிவேல் முதலியார், பழனிசாமி செட்டியார் ஆகியோர் ஊர்வலத்தை முன்னணி நடத்துறாங்க. காவல் நிலையம் தாக்கப்பட்டது. அதன் அருகே இருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் சிலை உடைக்கப்பட்டுச்சு. காவல்துறையினர் தடியடி செய்து ஊர்வலத்தை கலைக்கிறாங்க. கலைந்து சென்ற ஊர்வலத்தினர் காங்கிரஸ் பொன்விழா மண்டபத்துல கூடி தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்ததோடு அடுத்த நாள் ஆகஸ்ட் 10ஆம் நாள் ஹர்த்தால் அனுசரிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையா தேசியவாதிகள் வீடுகளை சோதனையிடுறாங்க. அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. திருமண ஊர்வலங்களுக்கு கூட தடை இருந்துச்சு. அடுத்ததான் பி.எஸ். சுப்பராஜா, வி. தேசிங்கராஜா, செலையா செட்டியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க. எனினும் திட்டமிட்டபடி ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ராஜபாளையம் மில் தொழிலாளர் வேலைக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டனர். அதை தடுத்த போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டன. தந்தி கம்பிகள், தபால் பெட்டிகள், பாஸ்பரஸ் போடப்பட்டு நாசம் செய்யப்பட்டுச்சு. கல்கடைகள், வளைவுகள், நினைவு சின்னங்கள் இதெல்லாமே சேதப்படுத்தப்பட்டுச்சு. துணை கருவூலம் சூறையாடப்பட்டுச்சு. தபால் பஸ்கள் தாக்கப்பட்டுச்சு. ஆர்ப்பாட்டக்காரர்கள் போர்டு உயர்நிலை பள்ளிக்கு சென்று பள்ளியை மூடிவிடுமாறு நிர்பந்தித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.
இருவர் இறந்தனர். மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கூட்டத்தில் நசுங்கி ஒரு குழந்தை இறந்தது. பெருமாள் குடும்பனும் கருப்பையா தேவரும் படுகாயமடைஞ்சாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மீண்டும் வன்முறை கலவரம் வெடித்தது. பலர் கைது செய்யப்பட்டனர். இப்போ இளைஞர் அணி தலைவர் PS வசந்தன் சித்திரவதை செய்யப்படுறாரு. PL துரைசாமி ராஜா, SR தனுஷ்கோடி ராஜா, KK அர்ஜுன் ராஜா இவங்களுக்கெல்லாமே 9 மாத சிறை தண்டனை வழங்கப்படுது. ராஜபாளையத்துல நடைபெற்ற ஊர்வலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ராமலிங்காபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல புறம்போக்கு புளிய மரங்கள் எரிக்கப்பட்டுச்சு. நள்ளிரவில் போலீசார் அந்த கிராமத்துக்கு போயிட்டு தானியங்களை நாசம் செய்து பலரை அடிச்சு துன்புறுத்தி ஆடு மாடுகளை ஓட்டி சென்று பல அக்கிரமங்கள் புரிஞ்சாங்க. சேத்தூர்ல காந்தி ஜெயந்தியில கலந்து கொண்டதற்காக கூலிங்க தேவர் பத்ராயிருப்புல ஆட்சேபகரமா ஆயுதங்கள் வச்சிருந்ததாகவும் தந்தி கம்பிகளை வெட்டுனதாகவும் சொல்லி அவரை கைது செஞ்சுட்டாங்க. அடுத்ததா சாத்தூர் தாலுகா முழுவதும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றன. சிவகாசி சப் கலெக்டர் அலுவலகம், சாத்தூர் முன்சிப் கோர்ட்டு துணைப்பதிவாளர் அலுவலகம், விருதுநகர் ராணுவ ஆள் சேர்க்கை மையம், சாராய கடைகள் ஆகியவற்றுக்கு முன் மறியல் செய்யப்பட்டன. விருதுநகர்ல RD சுப்பிரமணிய நாடார், ராஜாக்கனி நாடார், கருப்பையா நாடார், S மாரியப்பா, மறியல் வீரப்பன், குருசாமி நாடார், ஜெயராம் செட்டியார் இவங்களாமே கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். அருப்புக்கோட்டை தாலுகால ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. கண்டன கூட்டங்கள் நடைபெற்றன. தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செஞ்சாங்க. தந்தி கம்பிகள் விட்டுவிடப்பட்டன. தபால் பெட்டிகளுக்குள் பாஸ்பரஸ் போடப்பட்டது. பாலம் உடைக்கப்பட்டது. கள்ளுக்கடை, அந்நிய துணிக்கடைகள் மறியல் செய்யப்பட்டன. கண்மாயில் இருந்த கருவேல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. ரிசர்வ் போலீசார் ஆனைக்குளம், பாளையம்பட்டி, புளியம்பட்டி, கோவிலாங்குளம், ராமானுஜபுரம், ஜோகில்பட்டி, கல்குறிச்சி, மல்லாங்கிணர், இலுப்பையூர், ரெட்டியார்பட்டி, புலிக்குறிச்சி ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நள்ளிரவுல நுழைஞ்சு உறங்கிக் கொண்டிருந்த மக்களை அத்துமீறி தாக்கி பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்குனாங்க. முதுகுளத்தூர், ராமநாதபுரம், பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், திருவாடனை இந்த தாலுகாக்கள்ல வன்முறை நடவடிக்கைகளும் அவற்றை தொடர்ந்து அடக்குமுறையும் அன்றாட நிகழ்ச்சிகள் ஆயிடுச்சு. அடுத்ததா நெல்லை, தூத்துக்குடி போன்ற நகரங்கள்ல ஆகஸ்ட் 2வது வாரத்துல கடையெடுப்பு நடைபெற்றது. கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன. மாணவர்கள் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றனர். தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தால் தூத்துக்குடி ஹார்வி மில் மூடப்பட்டுச்சு. குலசேகரப்பட்டினத்திலிருந்து உடன்குடி வரையிலான இடங்கள்ல தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டன. போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. குலசேகரப்பட்டினத்துல உப்பளங்களில் இருந்த காவல்களை கட்டி போட்டு விட்டு அவங்ககிட்ட இருந்து துப்பாக்கிகளை கலகக்காரர்கள் கைப்பற்றிக்கிறாங்க. உப்பள இன்ஸ்பெக்டர் W. லோன் என்பவரது துப்பாக்கி தாக்குதலுக்கு பல கிளர்ச்சிக்காரர்கள் பலியானாங்க. அடுத்ததா லோன் ஷேக் கொல்லப்பட்டாரு. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தப்பி சென்று உடன்குடி மற்றும் சுற்றுப்புற கிராமங்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் இருந்த பகுதியை சுதந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஒரு வாரத்திற்கும் பின்னர் இராணுவத்தினர் அந்த பகுதிக்கு சென்று அட்டூழியங்கள் செய்து 115 கலகக்காரர்களை கைது செய்து வந்தனர். காசிராஜனும் ராஜ்கோபாலனும் தூக்கு தண்டனை பெற்றனர். பின்னர் கருணை மனுவினால் விடுதலை செய்யப்பட்டனர். 1942 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் வன்முறை கலவரங்கள் நடைபெற்றன. அவையாவும் தனிநபர்களாலும் குழுக்களாலும் கூட்டங்களாலும் நடத்தப்பட்டவை ஆகும். அதனால் அப்போராட்டம் ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள் உருவமாக ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள் இயக்கமாக உருவெடுக்க முடியாமல் போய்விட்டது. ராஜகோபாலாச்சாரியும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினதுனால ஆகஸ்ட் கிளர்ச்சியில அவங்களால கலந்துக்க முடியாம ஒதுங்கியே இருந்தாங்க. அதே போன்று மாணவர்களிடையும் தொழிலாளர்களும் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த கம்யூனிஸ்டுகள் கூட 2வது உலகப் போர்ல நேச நாடுகளை ஆதரிச்சதுனால அரசாங்க சார்புடையவர்களா இருந்து கொண்டு வெளிநய வெளியேறு இயக்கத்தை பலவீனப்படுத்தினாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் நாச வேலைகள் 1942 ஆகஸ்ட் மாதத்தோடு முடிந்துவிட்டன. அதன் பிறகு காங்கிரஸ்காரர்கள் மீது சதி வழக்கு என்ற பெயரில் பல பொய் வழக்குகள் போடப்பட்டன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற அக்னி திராவக வழக்கு, லோன் கொலை வழக்கு, சீர்காழி சதி வழக்கு, விமானத்தள எரிப்பு வழக்கு, திருவையாறு கலவர வழக்கு இதெல்லாமே அதுல பிரசித்தி பெற்றவை. இவ்வழக்குகளில் சம்பந்தப்பட்டதாக பலருக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, நாடு கடத்தல், கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் கிளர்ச்சியின் போது தமிழ்நாட்டு போராட்டக்காரர்கள் வன்முறை வழிகளின் மூலமாக நாட்டு விடுதலை பெற தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தனர். இவ்வளவு போராட்டங்களை தொடர்ந்து நம்மளோட விடுதலை நாள் எப்படி இருந்தது, விடுதலை நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். பூனால
அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்தியை வந்துட்டு விடுதலை செய்யுமாறு நாடகம், பொதுக்கூட்டங்களும் மறியல்களும் நடைபெற்றன. சென்னை நகரில் அரசு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக மறியல் செய்யப்பட்டது. காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கைதானாங்க. மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். அடுத்ததாக லின்லித்கோ பிரபுக்கு அப்புறம் வந்துட்டு வேல்ஸ் பிரபு 1942-47 இந்திய வைஸ்ராயா ஆனதோட இந்திய அரசியல் நிலைமையில நல்ல மாற்றம் ஏற்பட்டது. 1944 மே 6ஆம் தேதி காந்தி விடுதலை செய்யப்படுறாரு. நாடு தன் விடுதலை நோக்கி நடை போட துவங்கியது. காந்தியின் கட்டளைப்படி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கிய ஆகஸ்ட் 9 அப்படிங்கிற நாளை நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் மாபெரும் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டனர். காந்தியின் ஆலோசனைப்படி தலைமறைவாக இருந்த காங்கிரஸ்காரர்கள் பகிரங்கமாக வெளியே வந்தாங்க. குறிப்பாக கோவை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலைமறைவாக இருந்த சிலர் ஆகஸ்ட் 9 வெளிப்பட்டனர். அவர்களுக்குள் கோவை விமான நிலையத்திற்கு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த KP திருவேங்கடமும் ஒருத்தர். அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்திய விடுதலையில் அக்கறை காட்டி வந்த பிரிட்டிஷ் தொழிற்கட்சி 1945 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்திய விடுதலையில் அக்கறை காட்டி வந்த பிரிட்டிஷ் தொழிற்கட்சி 1945 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றது. இது இந்திய சுதந்திர போராட்டத்தோட வெற்றி வாய்ப்புக்கான ஒரு அறிகுறியா அமைந்தது. இந்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாவட்டங்களில் சென்னை நகர தொகுதியிலிருந்து திருமதி அம்மு சுவாமிநாதனும், செங்கற்பட்டு தென்னார்காடு தொகுதியிலிருந்து வெங்கட சுப்பையா ரெட்டியாரும், கோவை, வடார்காடு, சேலம் பகுதியிலிருந்து சிலரும், தஞ்சை, திருச்சி தொகுதியிலிருந்து சிலரும், மதுரை, ராமநாதபுரம், நெல்லை தொகுதியிலிருந்து ஆதித்த நாடாரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பாதுகாப்பு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு 1945 செப்டம்பர் 8ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்ட முத்துராமலிங்க தேவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. வர்த்தகர்களுக்கான ஒரே தொகுதியிலிருந்து TA ராமலிங்கம் செட்டியார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் 215 தொகுதியில காங்கிரஸ் 1946 ஏப்ரல் 30ஆம் தேதி தேர்தலில் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 1946 ஏப்ரல் 30ஆம் தேதி T பிரகாசம் தலைமையில அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்குது. இதுல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், வடார்காடு, கோவை, திருநெல்வேலி, மலபார், கிழக்கு கோதாவரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 84 அரசியல் கைதிகளை பிரகாசம் ஆட்சி விடுதலை செய்து அவங்கள 62 பேர் தமிழர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதுக்கப்புறமா ஜப்பான் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவ கைதிகளில் ஒருவரான கேப்டன் ரசீத் அப்படிங்கிறவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இதை எதிர்த்து கல்கத்தாவில் வெடித்த கிளர்ச்சியின் எதிரொலி தமிழ்நாட்டில் கேட்டது. சென்னை, திருச்சி ஆகிய நகரங்களில் ரசீத்தை விடுதலை செய்ய கோரி கலவரங்கள் நடந்தன. சென்னை நகரம் வன்முறையின் பிடியில் சிக்கியது. அதே போன்று பம்பாய் கப்பற்படையில் இருந்த இந்திய வீரர்கள் கிளர்த்திருந்த போது சென்னை விமான நிலையத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. சென்னை போர்க்கோளம் பூண்டது. மாணவர்கள் நகரின் பல்வேறு பகுதியில் ஊர்வலம் போறாங்க. அடுத்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நகரின் கிளர்ச்சியை தொடங்கி வைத்தனர் எனலாம். தொழிலாளர் வேலை நிறுத்தம் சென்னை நகரை ஸ்தம்பிக்க செய்தது. டிராம், பஸ் போக்குவரத்து இதெல்லாமே நின்றுச்சு. கடைகள் மூடப்பட்டன. பெண்களும் இந்த போராட்டத்தில் பெருமளவில் கலந்துக்கிட்டாங்க. மாலையில திருவல்லிக்கேணி திலகர் கட்டடத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் ப. ஜீவானந்தம், M. கல்யாண சுந்தரம், SK ஐயங்கார், மாணவர் தலைவர் MP சீனிவாசன் இவங்களாமே சொற்பெருக்காட்டுறாங்க. பம்பாயில் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையை கைவிடுமாறு கோரியும் சென்னை நகர்ல 2வது முறையா ஆர்ப்பாட்டமும் தொழிலாளர் வேலை நிறுத்தமும் வன்முறை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இப்படியா நம்ம எப்படி ஆனந்த சுதந்திரம் வாங்கணுங்கிறத பார்க்கலாம். மத்தியில ஜவஹர்லால் நேருவோட தலைமையில அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்துல தமிழ்நாட்டிலிருந்து C. ராஜகோபாலாச்சாரி இடம்பெறாரு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான சட்டமன்றத்துக்காக சென்னை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 49 பிரதிநிதிகளில் 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அட்லியின் அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட்பேட்டன் பிரபு வைஸ்ராயாக பொறுப்பேற்கிறாரு. பாகிஸ்தான் பிரிவினையோடு இந்தியா பிரிட்டிஷ் பிடியினின்றும் விடுதலை பெற்றது. 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்றது போன்றே சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் பிரிட்டிஷோட ஜாக் கொடியை இறக்கிட்டு
அதுக்கு பதில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பட்டொலி வீசி பறக்க விடப்பட்டது. சென்னை நகரம் அலங்கார ஒளிவிளக்கு வெள்ளத்தில் மிதந்தது. நள்ளிரவிலும் தமிழ்நாட்டு தெருக்கள் தோறும் மக்கள் கூட்டம் ஆனந்த சுதந்திர கூத்தாடிற்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று என்ற பாரதியாரின் பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் பரவி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இது மாதிரியான பங்கேற்பு தான் இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கேற்பா இருந்தது. நன்றி.